மற்ற மனிதர்களைப் போல நான் வாழ்ந்து விடக்கூடாது. நான் எனக்கென்று ஒரு பாதையை தேவன் வைத்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் என்கிற ஒரு துடிப்பு, ஒரு தைரியம், ஒரு ஒப்பு கொடுத்தால். ஆனால் உலகம் கட்டி வைக்க பார்க்கும், உறவை வச்சு உங்களை கட்டி வைக்க பார்க்கும். இல்லை, ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு எந்த தூரத்துக்கு நான் போகிறதுக்கு ஆயத்தம் என்கிற ஒப்பு கொடுக்கிறவர்களை வைத்துதான் தேவன் தேசத்தில் விடுதலையை கட்டளையிட முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஸ்வியா பிளாட். ஸ்வீடனில் உள்ள பிலதெல்பியா பெந்தகோஸ்தே சபை உலகத்தின் பல நாடுகளுக்கு மிஷனரிகளை அடிக்கடி அனுப்பி கொண்டிருந்த நாட்களில் ஒரு சிறப்பு மிஷனரி ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அப்போது சயர் என்ற இப்போது அழைக்கப்படுகிற பெல்ஜியன் காங்கோவுக்கு சென்று ஊழியம் செய்யும் வாரத்தை 2 இளம் தம்பதியினர் பெற்றனர். 1921 ஸ்வீடனில் உள்ள சாட்கோம் என்னும் இடத்தில் இது நடைபெற்றது. டேவிட், ஸ்வேயா, ஜோயல் மற்றும் பெர்தா எரிக்சன் என்பவர்களே அந்த மிஷனரிகள். ஸ்வேயா 4 அடி 8 அங்குல உயரம் உடையவள் என்றாலும் ஸ்வீடனில் புகழ்பெற்ற பாடகியாய் இருந்தாள். இந்த 2 தம்பதியினரும் எல்லாவற்றையும் தியாகம் செய்து நற்செய்தியை அறிவிப்பதற்கு தங்கள் வாழ்வை செலவிட்டனர். காங்கோவிற்கு வந்தவுடன் உள்ளூர் மிஷனரி பணி மையத்திற்கு சென்றனர். அவர்கள் தேவனிடத்தில் வைத்த அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு நிமித்தமாக தேவனுடைய வழிநடத்துதலை ஏற்று காங்கோவின் உட்பகுதியில் நற்செய்தி அறிவிக்க சென்றனர். டேவிட் மற்றும் ஸ்வேயா தம்பதியர் காங்கோ காடுகளின் பாதையில் சென்றபோது தங்களுடைய 2 வயது மகனை முதுகில் சுமந்து சென்றனர். மலேரியா காய்ச்சலினால் அனைவரும் தாக்கப்பட்ட போதும் சுவிசேஷ பணியிலிருந்து அவர்களை எதுவும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கடைசியாக அவர்கள் எண்டோலாரா எனும் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுடைய உள்ளூர் கடவுள்கள் கோபப்படுவார்கள் என கிராம தலைவன் அவர்களை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை. அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படாததால் 1/2 மைல் தூரத்தில் ஒரு இடத்தை கண்டுபிடித்து அவர்கள் வசிப்பதற்கென மண் வீடுகள் கட்டினர். அந்த கிராமத்தில் இருந்து கோழிகளையும் முட்டைகளையும் விற்பதற்காக வாரத்திற்கு ஒரு முறை ஒரு சிறுவன் வந்து அவர்களோடு தொடர்பு கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. வேறு எந்த ஆப்பிரிக்கரோடும் தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் இந்த சிறுவனையாவது கிறிஸ்துவண்டை வழிநடத்த வேண்டுமென ஸ்வேயா விரும்பினார். அவனுடன் அன்புடன் பேசி கிறிஸ்துவிடம் அவனை வழிநடத்துவதில் வெற்றியும் கண்டாள். எரிக்சன் தம்பதியர் மலேரியாவால் மிகவும் பாதிக்கப்பட்டதால் மத்திய மிஷனரி பணி மையத்திற்கு திரும்பிவிட்டனர். ஸ்வேயா தம்பதியரும் மிகவும் நோய்வாய்ப்பட்டனர். ஸ்வேயா தான் கருத்தரித்திருப்பதை அறிந்தபோது அவர்கள் கிராம தலைவரிடம் சென்று பிரசவ நேரத்தில் உதவி செய்யுமாறு கேட்டனர். ஒரு மருத்துவ பெண் கிராமத்திலிருந்து வந்து அவர்களுக்கு உதவி செய்ய அனுமதிக்கப்பட்டாள். ஸ்வேயா அழகிய ஆரோக்கியமான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவர்கள் அவளுக்கு ஐனா என்று பெயரிட்டார்கள். அவள் அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தாள். ஆனால் பிரசவத்தின் போது ஸ்வேயா மிகுதியான இரத்தத்தை இழந்து விட்டதால் குழந்தை பிறந்த 17வது நாளில் இறந்து போனாள். 27 வயது நிரம்பிய மனைவியை இழந்ததினால் டேவிட் தாங்க முடியாத அதிர்ச்சியடைந்தார். அவளை அடக்கம் செய்தார். ஆனால் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே குழந்தையை எடுத்துக்கொண்டு மத்திய மிஷனரி அலுவலகம் சென்று அந்த குழந்தையை எரிக்சன் தம்பதியரிடம் கொடுத்துவிட்டு தேவன் என் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டார் என்று கூறி ஸ்வீடன் திரும்பினார். எரிக்சன் தம்பதியினரும் சீக்கிரத்தில் இறந்து போய்விடவே ஒரு அமெரிக்க மிஷனரி தம்பதியரிடம் எய்னா கொடுக்கப்பட்டாள். அவர்கள் அவருக்கு ஆகி என்று மறுபெயரிட்டனர். அவள் 3 வயதாய் இருந்தபோது அமெரிக்காவிற்கு கொண்டு சென்றனர். அங்கே அவர்கள் தங்கி சபையில் போதக பணியை செய்து வந்தனர். ஆகி தென்டா கோடாவில் வளர்ந்தாள். பின் மினியபோலிஸில் உள்ள வட மத்திய வேதாகம கல்லூரியில் படித்தாள். அங்கே டூவி ஹஸ்ட் என்பவரை சந்தித்து மணந்து கொண்டாள். இவர் சியாட்டில் இருந்த ஒரு கிறிஸ்தவ கல்லூரியின் தலைவராயிருந்தார். ஆகி ஒரு மிஷனரி தம்பதியர் மூலம் தன்னுடைய இளமை காலத்தை குறித்தும் தன் தகப்பனை குறித்தும் கேள்விப்பட்டார். ஒரு நாள் வேற்றுமொழி பத்திரிகை ஒன்று அவளுக்கு கிடைத்தது. அதில் ஸ்வேயா பிளாட் என்ற பெயருடன் பதிக்கப்பட்ட கல்லறையின் படத்தை கண்டாள். மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அந்த கதையானது எண்டோலராவுக்கு சென்ற ஸ்வேயா மற்றும் டேவிட் தம்பதியருடைய கதை. அதில் ஸ்வேயா மூலம் ஆண்டவரிடம் வழிநடத்தப்பட்ட சிறுவன் அநேக வாலிபர்களையும் கிராம தலைவன் உட்பட பல முதியவர்களையும் கிறிஸ்துவுக்குள் நேராக வழிநடத்தியதையும் குறித்து எழுதப்பட்டிருந்தது. ஸ்வேயாவால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த சிறுவன் 600 பேருக்கும் மேற்பட்ட கிராம ஜனங்களை இயேசு அண்டை வழிநடத்தினான். இந்த காலங்களில் ஆகியின் தகப்பனார் மறுமணம் புரிந்து கொண்டு ஸ்வீடனில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். அவர் நாஸ்திகனாகவும் குடிகாரனாகவும் மாறியிருந்தார். ஆகி ஸ்வீடனுக்கு போய் தன்னை பற்றியும் ஸ்வேயா மூலம் நடந்தவற்றையும் அன்புடன் கூறினாள். அவளுடைய தகப்பனார் கண்ணீர் விட்டு ஆண்டவரோடு ஒப்புரவானார். சிறிது காலம் கழித்து மரித்து போனார். லண்டனில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஆகி கலந்து கொண்ட போது பெல்ஜியன் காங்கோவில் இருந்து வந்திருந்த கிறிஸ்தவ தலைவரை சந்தித்தாள். அவர் காங்கோவில் உள்ள தேசிய திருச்சபையின் கண்காணிப்பாளர் ஆவார். ஆகி அவரிடம் ஸ்வேயா அவர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டாள். அவர் ஆச்சரியப்படும் விதமாக ஸ்வேயாவின் ஊழியத்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு
கொண்டு முழு கிராமத்தையும் கிறிஸ்துவிடம் வழிநடத்திய அந்த சிறுவன் நான் தான் என்று கூறினார். ஆகி யார் என்பதை அறிந்தபோது அவளை அன்புடன் அணைத்துக் கொண்டு தாயின் கல்லறையை காணவும் ஸ்வேயாவின் ஊழியத்தினால் சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்களை சந்திக்கவும் வரும்படி அழைத்தார். அந்த அழைப்பின் பேரில் ஆகியும் அவளுடைய கணவரும் பெல்ஜியன் காங்கோ சென்றனர். அங்கே திரள்கூட்ட கிராமத்தினர் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவளுடைய தாயின் கல்லறைக்கு அழைத்துச் சென்றனர். ஆகி சிறுவயதாய் இருந்தபோது மலைப்பாதையில் அவளை தொட்டிலில் சுமந்து செல்ல அவள் தந்தை நியமித்த மனிதனையும் சந்தித்தாள். அவரும் அவளை அன்புடன் அணைத்துக் கொண்டார். அந்த போதகரும் வெள்ளை நிற சிலுவை அடையாளத்தை கொண்ட அவளுடைய தாயின் கல்லறையை காண அவளுடன் சென்றார். ஆகி அந்த மண்ணில் முழங்கால் படியிட்டு தன்னுடைய தாய் அவ்விடத்தில் செய்த ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாள். அந்த நாளில் அக்கிராமத்தில் நடந்த சபை ஆராதனையிலும் பங்கு பெற்றாள். யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வசனத்தை போதகர் அன்று வாசித்தார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டே கம்பீரத்தோடு திரும்பி வருவான். சங்கீதம் 126:5-6 எனும் வசனங்கள் நினைவு கூர்ந்தவளாய் தன் தாயைப் போல தியாகமாக சேவை செய்ய மீண்டும் ஒரு முறை தன் வாழ்வை தேவ பணிக்கு அர்ப்பணித்தாள். ஸ்வீடனிலிருந்து பெல்ஜியன் காங்கோவுக்கு தன் கணவருடன் மிஷனரியாக சென்ற ஸ்வேயா கிராமத்தினுள் அனுமதிக்கப்படாததால் ஊருக்கு வெளியே மண் வீடு கட்டி வசித்தார். பல இடர்பாடுகளுக்கிடையில் வாரம் ஒருமுறை மட்டுமே சந்தித்த ஒரே வாலிபனை கிறிஸ்துவினிடம் வழிநடத்தி அவன் மூலமாக நூற்றுக்கணக்கானோரை இயேசுவின் மந்தையில் சேர்த்து இளம் வயதிலேயே கிறிஸ்துவிடம் சென்ற ஸ்வேயா ஃபிளாட் நம் நெஞ்சங்களில் என்றும் நிலைத்திருக்கின்றார். ஆம், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.